ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பழமொழி 400 பற்றி பார்க்கலாம். பழமொழி 400 பற்றி ஓல்டு புக் அண்ட் நியூ புக் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் இருக்க டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதில் கல்வியின் சிறப்பு அப்படின்னு ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. அந்த செய்யுளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 400 பற்றி எழுதினவர் யாருன்னா 3. அதுக்கப்புறம் இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உடவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. அதோட சொற்பொருள் பார்க்கலாம். ஆற்றவும்னா நிறைவாக அப்படின்னு அர்த்தம். நாற்றிசை பிரித்து எழுதுகளை 4 கூட்டல் திசை. தமவேயாம் தம்முடைய நாடுகளே அப்படின்னு அர்த்தம். தமவேயம்னா ஆற்றுனானா 6 கூட்டல் உணா. 6னா வழி, உணான்னா உணவு, அதாவது வழிநடை உணவு. இதனை கட்டுச்சோர் என இக்காலத்தில் கூறுவர். எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்தம். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இந்நூலின் ஆசிரியர் 3 அறையினார். பழமொழி 400 ஆசிரியர் 3 அறையினார். 3 என்பது ஊர் பெயர். அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இவர் 3 என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக கூட இருக்கலாம். நூல் குறிப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பழமொழி 400. 400 பாடல்களை கொண்டது இந்த நூல். இந்த நூலோட ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இருக்கும். அதனால தான் பழமொழி 400. அதாவது மொத்தம் 400 பழமொழி இருக்கும். ஒவ்வொரு பாடலடியிலும் ஒவ்வொரு பழமொழி இருக்கும். இந்த பாடலில் வர பழமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுனா வேண்டுவது இல், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது தான் இந்த பழமொழியோட பொருள். ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களோட புகழ் பரவி இருக்க போகுது. அப்புறம் எதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்? எங்கே போனாலும் இவர் தெரியும், இவர் நல்லது நமக்கு தெரியும், அதனால் அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த பழமொழி சொல்லுது. அடுத்தது நியூ புக்கில் இருக்கிற பழமொழி 400 செய்யுள் விருந்தோம்பல்ன்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு செயல் கொடுத்தாங்க. என்ன செயல்னு பார்க்கலாம். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல். இதுதான் அந்த செயல். இன்னொரு சொல்கிறேன். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் ஒளியில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல். இதோட சொல்லும் பொருளும். மாறின்னா மழை, வறந்திருந்தன்னா வறண்டிருந்த, புகாவான்னா உணவாக அப்படின்னு அர்த்தம். புகாவான்னா உணவாக. இது கொஞ்சம் தனித்துவமாக இருக்குது, நல்லா பாருங்கள். மடமகள்னா இளமகள், நல்கிலால்னா கொடுத்தால், முன்றில்னா வீட்டோட முன்னிடம். இங்கே வீட்டை குறிக்குது. இந்த பாடலோட பொருள் என்னன்னா, மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகள்கிட்ட அங்கவை சங்கவை அவங்க தான் ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றாங்க. பாரி மகளிர் உளைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகும் ஒன்றிலோ இல் என்பதாகும். இதோட பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது அதோட பொருள். அதுக்கப்புறம் நூல் வெளிக்கலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் 3 அறையினார். இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழைய புக்கில் இல்லாத ஒரு சில டீட்டெயில்ஸ் புது புக்கில் இருக்கும். இந்த சமண சமயத்தை சார்ந்தவர்ன்றது பழைய புக்கில் இல்லை. அதே மாதிரி பழமொழி 400ல் 400 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்த நூலோட ஒரு பாடல் தான் இங்கே தந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க.